ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னான்க்கு பப்புக்கு நம்ம வந்துட்டு சைக்கிள் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, குடியாத்தமில் இருக்கிற செந்தில் சைக்கிள் ஷாப் அங்கே தான் போனோம். பஸ் ஸ்டாண்ட், ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது செந்தில் சைக்கிள் ஷாப். அங்கே தான் போயிருந்தோம். போயிட்டு அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கலாம் அப்படின்றதுக்காக போனேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டாலின் சாரோட ஃபோட்டோ வந்து போட்டிருப்பேன். ஆக்சுவலாக அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் இன் பிட்வீன் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் போயிட்டு சைக்கிள் பற்றி கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, குடோனில் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. குடோனில் பார்த்தாக்கா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், நிறைய சைக்கிள்ஸ், சூப்பராக குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு த வெயிட் வந்துட்டு சைக்கிள்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. இந்த சைக்கிள் யூஸ் பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய சைக்கிள்ஸ்லாம் பார்த்தோம். பப்புக்கு வந்துட்டு கியர் சைக்கிள் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கியர் சைக்கிள் வாங்கித்தாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தான். ஒரு சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு. அது வந்து 14,000 அந்த மாதிரி சொன்னாங்க. 14,000 நம்ம வந்துட்டு பட்ஜெட் இல்லை. நம்ம ஒரு 6,000 to 7,000 தான் பார்த்தோம். ஸோ வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நார்மல் சைக்கிளே வாங்கிக்கிட்டோம். இப்போதைக்கு வேண்டாம் கியர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் ஸ்டாலின் சாரோட ஃபோட்டோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்துட்டு காசு 1000 rupees எவ்ரி மந்த் வந்துட்டு நம்மளுக்கு மகளிர் தொகை வருது இல்லையா, அதை வந்து நாங்கள் அப்படியே சேர்த்து வச்சு அவனுக்கு ஒரு பொருளாக வாங்கி கொடுத்துருக்கேன். அது வந்துட்டு ஒரு 5 மாதம் வந்துட்டு அப்படியே சேர்ந்துச்சு. ஸோ வந்து 5,000 ஆயிடுச்சு. மிச்ச காசு வந்துட்டு நான் போட்டு வாங்கி கொடுத்தேன். அவனும் வந்து சேர்த்து வச்சுருந்தான். அவனுடைய உண்டியலில் காசு சேர்த்து வச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்தோம். அது ஃபுல் ஆகலை, ஆனாலும் வந்து அதை கட் பண்ணிட்டோம். சரி, எடுத்து அவனுடைய காசும் அதில் இருக்கணும், அந்த சைக்கிளில் வந்துட்டு அவனும் சேர்த்து வச்ச காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்றதுக்கு கொடுக்குற காசுலாம் வந்து சேர்த்து வச்சு அவனும் வந்துட்டு இது பண்ணான். இதில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, மொத்தமாக வந்துட்டு 898 rupees இருந்துச்சு. அதான் 900க்கு 2 rupees கம்மியாக இருந்துச்சு. 900 சொல்லு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தான். எப்போவுமே 900 இருந்துச்சு. மிச்சம் தொகை வந்துட்டு 6,500 கொடுத்தாங்க சைக்கிள். ஸோ வந்து மிச்சம் வந்து நம்ம போட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி. ஸோ வந்து சேர்த்து வைக்கணுன்றது பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வரக்கூடிய ஒரு ஹேபிட். அவங்க வந்துட்டு சேர்த்து வைக்கணும். அதை வந்து செப்பரேட்டாக நிறைய 20 rupees காயின்ஸ்லாம் நிறைய சேர்த்து வச்சுருந்தான். 20 rupees 10 rupees காயின்ஸ்லாம். இவர் நம்ம பிரதரு, அவர் கையால் வாங்கிக்கோ, அங்கே வந்திருந்தார் அவர் எதிர்ச்சியாக, அவர் கையால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று போய் பார்த்தாரு. எங்கள் வ்ளாக்ஸ் நாங்கள்லாம் வந்துட்டு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கிடையாது, சின்ன யூடியூபர்ஸ். எங்களை மாதிரி நியூ கமர்ஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.